இந்த வீடியோவில் நம்ம கோல் இந்தியாவோட ஆஃபர் ஃபார் சேல் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 2% ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 1% ஷேர்ஸ் வந்து இனிஷியலாக வந்து விற்பனை பண்ண போகிறாங்க. அதுக்கு நல்ல டிமாண்ட் இருந்துச்சுன்னா அனதர் 1% ஷேர்ஸையும் வந்து விற்பனை பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேலோட ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $412 பெர் ஷேராக வந்து சொல்லியிருக்காங்க. இது தற்போது லேட்டஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய ப்ரைஸான $463 12% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு May 27 ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா May 29 இருக்க போகுது. ஸோ 28 வந்து பக்ரீத்துங்கிறனால வந்து மார்க்கெட் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ரீட்டைலுக்கான ஆஃபர் ஃபார் சேல் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா May 29 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கும் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க. இந்த ஓஎஃப்எஸ்க்கு வராங்கன்னு சொன்னோன்னா மேபி உங்களுக்கு மைண்டில் இந்த ஒரு விஷயம் கேள்வி வந்து எழலாம். ஏன் இந்த ஓஎஃப்எஸ்க்கு வர்றாங்க, கம்பெனியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஏன் இந்த ஓஎஃப்எஸ்க்காக வர்றாங்கன்னா கம்பெனி நஷ்டத்தில் போகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த கோடைக்கால மின்சார தேவையை கூட சமாளிக்கிறதுக்காக 168 மில்லியன் டன் நிலக்கரியை வந்து இருப்பு இருக்குது. கம்பெனியும் வந்து பயங்கரமான லாபத்தில் தான் ஓடிட்டுருக்கு. அப்புறம் ஏன் விற்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் பட்ஜெட்டில் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ரோடு போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 கோடி நிதி திரட்ட இலக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்டை ரீச் பண்ணத்தான் வந்து இந்த பங்குகளை வந்து விற்கிறாங்களே தவிர நிறுவனத்துக்குள்ளே கோல் இந்தியா நிறுவனத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து May 29 வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். ஸோ $412 பெர் ஷேராக வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறனால ஸோ 2 லட்சத்துக்கு மிகாமல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். அப்போது 485 ஷேர்ஸ் வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் 2,10,000 2,05,000 ஆன வேல்யூஸில் நீங்கள் ஷேர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைல்லேருந்து நான் ரீட்டைல் கேட்டகரிக்கு மாறிடுவீங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கீங்கன்னா 2 லட்சத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ, அதாவது 485 ஷேர்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஷேர்ஸ் சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ஓஎஃப்எஸ்ஸை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து வருவோம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா ஒரு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட பங்கை கம்மி விலையில் வாங்கணும்னு நினச்சா இந்த 12% 10 to 12% டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பாக அமையும். அதே நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஓஎஃப்எஸ் டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேர் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஒரு 12% டிஸ்கவுண்ட்டுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் நல்ல டிவிடெண்ட்டும் தரனால ஸோ இதை வந்து ஒரு 12% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்போது நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு இந்த ஓஎஃப்எஸ்ஸை கன்சிடர் பண்ணுறது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஓஎஃப்எஸ் பெட்டராக தான் இருக்கும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து வருவோம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஃபண்ட்ஸு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 lakh rupeesக்கு வந்து இந்த ஷேர்ஸை வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி இருக்கீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh போகிறீங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் $1,00,000 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ரீட்டைல் கேட்டகரியில் 2 lakhs வரைக்கும் அப்ளை பண்ணலாங்கனால ஸோ நீங்கள் 2 lakhs வரைக்கும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த 2 lakhs ஃபண்ட்ஸ் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த ஐபிஓ மாதிரி வந்து யூபிஐ மேண்டேட் மாதிரிலாம் இது இருக்காது. ஸோ உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஓஎஃப்எஸ்ஸில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 100 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு 50 ஷேர் தான் கிடைக்குதுன்னா இப்போ 100 ஷேருக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும். அதுக்கடுத்து 50 ஷேர்ஸ் தான் வந்து வருதுன்னா 50 ஷேர்ஸ் பேலன்ஸ் இருக்க 50 ஷேர்ஸோட அமௌண்ட் வந்து அகைன் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது நீங்கள் ஒரு ஜெரோதா மாதிரி ஆப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி இருக்கீங்கன்னா அதில் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் ஆர் கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ் இருக்கும். அதில் கோல் இந்தியாவை செலக்ட் பண்ணி எத்தனை ஷேர்ஸ் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி க்ரோ ஆப்லாம் போனீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஆர் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எஸ் ஐபிஓன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் போய் நீங்கள் கோல் இந்தியாவை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே ஏஞ்சல் ஒன்று போனீங்கன்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உள்ள போனீங்கன்னா ஓஎஃப்எஸ் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எவ்வளோ ஷேர்ஸ் வேணுமோ அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஓஎஃப்எஸ்ல நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். 10 to 12% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.